அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில் இந்த வீடியோ டிஎன்ஜிஎஃப்யூ நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் 14 செப்டம்பர் 14 என்ன, யாருக்கு, 15 என்ன அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4th ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சது. ஓகேங்களா? 4th ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சவங்களுக்கு கால் லெட்டர், அதாவது கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கான கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நாளைக்கு லாஸ்ட் டேட்டு 14/9/2025 8 மணிக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்குள்ள நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். அப்புறம் 15ஆந்தேதி கால் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் டிஎன்ஜிஎஃப்யூ நாகப்பட்டினம் ஆஃபீஸுக்கு நீங்கள் அவசியம் போகணும். அங்கே தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபீஸ் பே பண்ணுறது, ஃபைனல் அட்மிஷன் இதெல்லாம் அங்கே தான் நடக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. நாளைக்கு 14 செப்டம்பர் 14 லாஸ்ட் டேட்டு. இந்த கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி கவுன்சிலிங் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி 15ஆந்தேதி ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ காலேஜஸ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அன்றைக்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் 15 இல்லைனா ஒரு 17 இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பாருங்கள். இதுதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கங்க. கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் தான். அண்டு இந்த வாரம் இருக்குமா டிஎன்ஏயு ஓப்பன் பண்ணியாச்சு. தனுவாசு 15 ஓப்பன் சொல்லிட்டாங்க. டிஎன்ஜிஎஃப்யூ மட்டும்தான் இப்போ பெண்டிங் இருக்குது. அது 15 இல்லை 17 கூட ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.